கிருஷ்ணகிரி மாவட்டம் கே திப்பனப்பள்ளி கிராமத்தில் விஷக்கொட்டை சாப்பிட்ட சிறுவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் இணைப்பில் இருக்கிறார். திருலோகச்சந்தர், தற்போது அந்த சிறுவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது? உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கிறதா? விவரங்கள் என்ன? பத்மநாபன், கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியத்துக்குட்பட்ட வில்லனகுப்பம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கே திப்பனப்பள்ளி கிராமத்தில் சிவசக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த 5 சிறுவர்கள் நேற்று மாலை வேர்க்கடலை என நினைத்து விஷக்கொட்டையை சாப்பிட்டு இருக்கிறார்கள். அதாவது சிவசக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சின்ன தம்பி என்பவருடைய 5 வயது மகன் அஷின், 4 வயது மகன் நசூன், அப்புறம் அரவிந்த் என்பவருடைய மகன் 5 வயதான ரிஷின், ரைகாந்தி என்பவருடைய மகன் 5 வயதான மாலின், அதே போல் கேசவன் என்பவருடைய மகன் தர்ஷன், இவருக்கும் 5 வயது. 5 வயதுடைய 4 பிள்ளைகள், 4 வயதுடைய ஒரு பையன் என 5 பேர் நேற்று மாலை அந்த விஷக்கொட்டையை சாப்பிட்டு இருக்கிறார்கள். இந்த 5 சிறுவர்களும் அந்த விஷ கொட்டையை சாப்பிட்டவுடன் அவர்களுக்கு வாந்தி ஏற்பட்டு மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். இதனையடுத்து பெற்றோர்கள் உடனடியாக அந்த சிறுவர்களை கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த சிறுவர்களை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதில் தற்பொழுது அவர்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக மாவட்ட செயலாளருமான மதியழகன் ஆகியோர் நேரில் சந்தித்து அவர்களது குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சிறுவர்களுக்கு அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கிராம பகுதியைச் சேர்ந்த அந்த சிறுவர்கள் அனைவரும் 5 வயதுடைய சிறுவர்கள் என்பதால் அது என்ன கொட்டை என்பதை அறியாமல் அவர்கள் வேர்க்கடலை என நினைத்து அந்த கொட்டைகளை சாப்பிட்டு இருக்கிறார்கள். இதை அடுத்துதான் அவர்களுக்கு வாந்தி ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டு அவர்கள் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். இதை அடுத்துதான் அவர்கள் உடனடியாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பத்மநாபன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி திரிலோகச்சந்தர். சார், எங்க ஊர் பேரு சிவசக்தி நகர், என் பேரு ரேகாந்தி. எங்க பசங்க 5, எங்க ஊர்க்காரங்க 5 பசங்க, என் பசங்க சேர்த்து 5 பசங்க. கலைக்காய் மாதிரி ஒரு கொட்டை இருக்கு. அந்த கொட்டையை எடுத்துட்டு ரேஷ்மி உப்பு கலந்துட்டு விளையாடும் போது என் பசங்க எல்லாம் அந்த கொட்டையை வடிச்சிட்டு கலந்து சாப்பிட்டுட்டாங்க சார். அது சாப்பிடும் போது கை கால் சுத்தி பண்ணிட்டு பேதி அடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு கை கால் சுத்தி பண்ணிட்டு வவுத்து வலிக்குன்னு சொல்லி அலந்துட்டே இருந்தாங்க சார். அதுக்கு அலந்தும் போது நம்ம இப்படி வச்சு ஆகாது என் பசங்களுக்கு, நம்ம ஆஸ்பத்திரியை கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லி ஓம் சக்தி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு வந்துக்கிறோம் சார். அதுக்கு என் பசங்களுக்கு நீங்க தான் கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். எப்போ சாப்பிட்டாங்கம்மா? நேத்து 1:30 மணிக்கு சாப்பிட்டாங்க காலையில. எப்போ கூப்பிட்டு வந்தீங்க ஹாஸ்பிடலுக்கு? ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வரும்போது 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிலையும் சேர்த்தாங்க. 4 மணிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. நல்லா தான் இருக்கிறாங்க, சுமாராக தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒன்றும் பயப்படுறதுக்கு தேவையில்லைம்மா, கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதை பார்த்துக்கணும் பசங்களுக்கு அப்படி சொன்னாங்க. அது கொட்டை எனக்கு தெரியாது சார், அவங்க தான் தெரிஞ்சுக்குவாங்க செல்லை எடுத்துட்டு. அந்த கொட்டை பேர் கூட எனக்கு வராது. இந்த கொட்டை சார், இந்த கொட்டை தான் சார் சாப்பிட்டு.